இயேசுவில் நண்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் குருத்து ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் ஞாயிறுவிலே ஒன்று கூடி இச்சக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெருசலேமுக்குள் இயேசு நுழைந்த அந்த நிகழ்வினை நாம் நினைவு கூறுகின்றோம். இயேசு தன்னுடைய பாஸ்கா கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அங்கே வருகின்றார். அவர் தன்னுடைய அந்த பயணத்திலே நிச்சயமாக அவர் இதுதான் தன்னுடைய இறுதி பயணம் ஜெருசலேமுக்கு என்பதையும் தெரிந்திருந்தார். தான் அங்கு என்ன செய்ய போகின்றேன் என்பதை உணர்ந்தவராக அவர் அனைத்தையும் ஆயத்தம் செய்தவராக வருகின்றார். அங்கே வந்து ஒரு கழுதை குட்டியின் மேல் அவர் அமர்ந்திருந்தவராக அந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். ஏனென்று சொன்னால், ஒரு குதிரையின் மீது வருபவன் அரசன், வெற்றி வீரன். ஒரு கழுதையின் மீது வருபவன் எப்பொழுதும் கழுதையை பயன்படுத்துகின்றவர்கள் ஏழைகள். ஆகவே இங்கு இயேசு ஒரு துன்புறும் ஊழியனாக பவனி வருகின்றார். இதை அறியாத அந்த இஸ்ராயேல் மக்கள், அங்கே இருந்தவர்கள், அவர்களுக்கு தங்களுடைய எதிர்பார்ப்பின் விளைவாக ஒரு விடுதலை வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு, எங்களை யார் காப்பாற்றுவார்கள், எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தவர்கள் இயேசுவின் வல்லமைகளை, புதுமை செய்யும் ஆற்றல்களை கண்டு இவர்தான் எங்களுடைய அரசன் என்று நினைத்து அவரை வரவேற்கின்றார்கள். அங்கே ஒரு அக்களிப்பின் நாளாக அது மாறுகிறது. தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று கூறி அவரை வரவேற்று செல்லுகின்றார்கள். ரோமியர்களை நம்பினோம், ஆளுநர்களை நம்பினோம், தலைமை குருக்களை நம்பினோம், ஒன்றும் நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த மக்களுக்கு கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வந்தது. ஏனெனில் அக்காலத்தில் மெஸ்ஸியாவின் எதிர்பார்ப்பு உச்சக்கட்டத்தில் இருந்தது. யாராவது நம்மை காப்பாற்ற மாட்டாரா, நம் நாடும் நகரமும் நலம் பெறாதா என்ற கவலைகள், ஏக்கங்களும் நிறைந்திருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு கழுதையின் மேல் ஏறி வருகின்றதை கண்ட அவர்கள், இவரே எங்கள் அரசன் என்கின்ற நம்பிக்கையோடு அவரை அக்களிப்போடு வரவேற்று செல்கின்றார்கள். ஆனால் இயேசுவுக்கு தான் எதற்காக வருகின்றேன் என்பது நிறைவாக தெரிந்திருந்தது. அவரது பணி பொறுப்பின் நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக வருகின்றார். தன்னுடைய பணி ஏற்பு விழாவாக இயேசுவுக்கு இது அமைகின்றது. அதாவது தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்து இந்த மனுக்குலத்தை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கின்ற ஒரு விடுதலை வீரனாக இயேசு இப்பொழுது எருசலேமுக்குள் நுழைகின்றார். ஆண்டவர் பேரால் அரசனாய் வருபவர், பேறு பெற்றவர் என்று சொல்லி இஸ்ராயேல் மக்கள் அவரை வரவேற்று இருந்தாலும் இயேசு அங்கே ஒரு துன்புறும் ஊழியனாக வருகின்றார். தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி தன்னை முழுவதும் சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுக்க இயேசு வருகின்றார். இந்த நாட்கள் முக்கியமான நாட்கள் அன்பார்ந்தவர்களே. இன்று நாங்கள் அந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த புனித வாரத்திலே இயேசுவின் இந்த பயணம் ஆரம்பித்திருக்கின்றது. இயேசு மட்டுமல்ல, இங்கு அவரோடு நாங்கள் பயணிக்க அழைக்கப்பட்டிருந்தோம். ஏன் எருசலேமுக்கு வந்தார்? பாஸ்கா விழாவை கொண்டாட. பல ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த மக்களுக்கு ஒரு விடுதலை தந்த அந்த இரவினை நினைவு கூர்ந்து ஏனைய தன்னுடைய சக நண்பர்களோடு, மனிதர்களோடு, யூதர்களோடு கொண்டாடுவதற்காக இயேசு வருகின்றார். ஆனால் இங்கே ஒரு புது அர்த்தம் கொடுக்கின்றார் அந்த விழாவில். இப்பொழுது அங்கே கொல்லப்பட போவது அந்த பாஸ்கா ஆடு அல்ல, ஆனால் மாறாக இயேசுவே அங்கு பலியாக போகின்றார். இயேசுவே அந்த செம்மறியாக மாறவிருக்கின்றார். அந்த செம்மறியாக மாறி சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுப்பதன் மூலமாக நமக்கெல்லாம் விடுதலை வாழ்வை பெற்றுத் தருவதற்கு இங்கே வருகின்றார். பாவத்திலிருந்தும், பாவத்தின் பிடியிலிருந்தும், சாத்தானின் பிடியிலிருந்தும், தீமைகளின் அழிவுகளில் இருந்தும் இந்த உலகத்தையும்
இந்த மனுக்குலத்தையும் காப்பாற்றுவதற்கு வருகின்றார். நிச்சயமாக இது ஒரு இக்கட்டான காலம். இந்த உலகமே பலவிதமான துன்பங்களுக்குள் சிக்கி தவிக்கின்ற ஒரு காலம். போரின் பிடிகளுக்குள் சிக்கி பலவிதமான மக்களும் துன்புறுகின்ற ஒரு காலம். இந்த காலத்திலும் அன்று அந்த இஸ்ராயல் மக்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகளைப் போல நாங்களும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடுதான் நிச்சயமாக ஆண்டவரை தேடி வருகின்றோம். ஆனால் ஆண்டவர் இங்கே எங்களை வேறொரு பணிக்கு அழைக்கின்றார். தன்னோடு பயணிப்பதற்கு அழைக்கின்றார். ஜெருசலேமுக்குள் தன்னோடு வருவதற்கு அழைக்கின்றார். ஏனென்று சொன்னால் இது ஒரு முக்கிய நிகழ்வு. இது வெறுமனே இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த துன்பம், வெறுமனே இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த நல்ல வாழ்வினை நாங்கள் வாழ்வதற்காக அல்ல, மாறாக எதிர்காலத்திலே இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்தவுடன் மறு உலகத்தில் நாங்கள் பெறவிருக்கின்ற அந்த வாழ்வுக்காக எங்களை தயார் செய்வதற்கு அழைக்கின்றார். நாங்கள் இயேசுவோடு பயணிப்போம். இந்த நாட்களில் விசேஷமாக இந்த புனித வாரத்தில் நாங்கள் செய்யவிருக்கின்ற எங்களுடைய தவ முயற்சிகள், ஒத்தல்கள், செபம் இவற்றின் மூலமாக நாங்கள் இயேசுவோடு பயணிப்போம். அந்த துன்ப கிண்ணத்தில் நாங்களும் இயேசுவோடு பங்கெடுப்போம். நாங்களும் அந்த துன்ப கிண்ணத்தில் பங்கெடுப்பதன் மூலமாக எனது விடுதலைக்காகவும் எனது மீட்புக்காகவும் ஏனையவர்களுடைய மீட்புக்காகவும் நாங்கள் எங்களுடைய வாழ்வினை அர்ப்பணிப்போம். இதுவே இன்றைய இந்த விழாவில், இன்றைய இந்த நாளில் வைப்பாக இருக்கின்றது. இது ஒரு பாஸ்கா நிகழ்வு. இது ஒரு கடத்தல் நிகழ்வு. பாவத்திலிருந்து வாழ்வுக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் அழைத்துச் செல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இது எங்களுக்கு மாறுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில நாங்கள் வாசிக்கின்ற இந்த பாடல், ஒரு துன்புறும் ஊழியனாக இயேசு அங்கே எங்களுக்கு சித்தரிக்கப்படுகின்ற இந்த நிகழ்வு, நாங்களும் அவருடைய வாழ்க்கையில் பங்கெடுக்கின்ற பொழுது நாங்களும் நிச்சயமாக துன்புறும் ஊழியர்களாக, இயேசுவோடு பயணிக்கின்ற மனிதர்களாக, ஒரு பயணத்திலே பங்கெடுத்து அந்த துன்ப துயரங்களிலே நாங்களும் தோள் கொடுத்து அவரோடு சிலுவைக்கு தோள் கொடுக்கின்ற மனிதர்களாக மாறுவதற்கு நாங்கள் அழைக்கப்படுகிறோம். இன்று நாங்கள் தொடங்குகின்ற இந்த பயணம் கல்வாரி பயணத்தை எங்களுக்கு நினைவிட்டிருந்தது. கல்வாரி மலைக்கு இயேசுவோடு நடப்பதற்கு எங்களை அழைத்து நிற்கின்றார்கள். இயேசுவோடு நாங்கள் மரணிக்கலாம், மரணிக்க நிகழ்ந்தாலும் நாங்கள் மரணிக்கலாம். இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்ற முடியுமானால் அகற்றும் தந்தாய். ஆனால் இருந்தாலும் எனது விருப்பம் அல்ல, உமது விருப்பமே ஆகட்டும் என்று சொன்ன அந்த இயேசுவோடு நாங்களும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இயேசுவோடு நிச்சயமாக இறைவன் ஓடிவிட்டார். இறைவனுடைய வல்லமை எங்களை நிழலிடும், எங்களை ஆட்கொள்ளும், எங்களுக்கு வேண்டிய பலத்தை தரும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். இந்த புனித வாரம் எங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக, எங்களுக்கு வாழ்வு தருகின்ற ஒரு வாரமாக, எங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நல்வாழ்வு தருகின்ற ஒரு வாரமாக அமைய இறைவன் எனக்கும் இந்த உலகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி ஆசிரிய முறைவாக தரவேற்று நாங்கள் வேண்டிக் கொண்டு இந்த புனித வாரத்துக்குள் நாம் காலடியை துடைப்போம். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஆமென்.